வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிகாலையில் ஸ்டாலின் மயங்கி விழுந்துள்ளார். அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனுதாப ஓட்டுக்களை பெறுவதற்காக திமுகவின் தலைவர் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளாரா என்ற ஒரு தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மருத்துவமனையில் தற்பொழுது பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட நிலையில் காலை உணவை எடுத்துக்கொள்ளாத 2 நாட்களாக கட்சி பணிகளை மேற்கொண்டுள்ளார். இதனால்தான் இந்த மயக்கம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னும் ஒரு சில நாட்களே சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இருக்கக்கூடிய நிலையில் அனுதாப ஓட்டுக்களை பெறுவதற்காக இந்த நாடகத்தை திமுக அரங்கேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தாலே மக்கள் திமுகவை தேடி ஓட்டுக்களை செலுத்துவார்கள். ஆனால் இப்பொழுது திமுகவின் ஆட்சியில் ஊழல் மட்டும்தான் தலை சிறந்த ஒரு செயலாக இருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. முதலாவதாக, விவசாயத்திற்கு திமுக செய்த துரோகம் நிச்சயமாக யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. 444 வாக்குறுதிகளை சொன்ன திமுக அதை 50% கூட நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வந்தன. இப்பொழுது மீண்டும் 424 வாக்குறுதிகளை கொடுத்துள்ளார். அதிலும் குறிப்பாக 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்குவதாகவும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அதில் அவர்கள் தேவையான வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் போன்றவைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறுகிறார். நான் கேட்கின்றேன், உங்களது வீட்டில் 8000 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷினோ அல்லது பிரிட்ஜோ வாங்க முடியுமா? நான் பணம் கொடுக்கிறேன், நீங்கள் அதை வாங்க முடியுமா என்று கேட்கக்கூடிய நிலைமை தமிழக மக்கள் திமுகவிடம் கூற வேண்டும். ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின் என்றாலே 15000 ரூபாய்க்கு குறைந்தது கிடையாது. ஆனால் திமுகவோ 8000 ரூபாய் கொடுத்து கூப்பன் வழங்குவதாக தெரிவித்துள்ளது. இது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டுமல்ல, கல்வி கடன் இருக்கிறது. விவசாயிகளது கோரிக்கை பல ஆண்டுகளாக நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெற்களை பாதுகாக்கக்கூடிய குடோன்கள் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அமைக்கப்படாமல் இருக்கிறது. அதை முதலில் செய்து தாருங்கள். மழை காலத்தில் மிகவும் பிரச்சனைகளாக இருக்கிறது. ஒரு மூட்டை கிட்டத்தட்ட 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை தான் மழைக்காலங்களில் விற்பனையாகிறது. இது மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்று விவசாயிகள் போராட்டம் ஸ்டாலின் காதுகளில் விழுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. தேர்தல் நெருங்கிவிட்டது. மயங்கி விழுந்துள்ளார் ஸ்டாலின் என்று பரவலாக பேசப்படுகிறது. சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பப்பட்டு வருகிறது. இன்றைக்கு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் விவசாயிகள் தினம்தோறும் கஷ்டப்படுகின்றது யாருக்கு புரிகிறது? நிச்சயம் திமுகவின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. மக்களும் திமுகவை புறக்கணிக்கிறார்கள். அனுதாப ஓட்டுக்களை வைத்துதான் ஆட்சியை 2வது முறை அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துள்ளதாகவும் பலரும் கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2வது முறை வர வேண்டுமா வேண்டாமா என்பதை உண்மையான தமிழக மக்கள் கமெண்ட் வாயிலாக பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, எந்த ஆட்சி அமைத்தால் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக அமைக்கப்படும் என்பதையும் கமெண்ட் வாயிலாக பதிவுகளை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.